அவர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு சட்டம் ஒழுங்கு, பொது நிர்வாகம் மற்றும் பிற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளை கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாணுக்கு பஞ்சாயத்து ராஜ், கிராம அபிவிருத்தி, கிராமப்புற நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், வனம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷுக்கு மனிதவளம், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, மின்னணு ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பையாபுலா கேசவுக்கு நீதித்துறையும் திட்டம் மற்றும் வரித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களை ஆளும் கட்சியினர் தாக்குவதை பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். விஜயவாடாவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஜெகன்மோகன் ரெட்டி பேசினார். அப்போது அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்க தேனிலவு காலம் என கூறப்படும் 6 மாத காலம் பெற்று பொறுத்திருக்க மாட்டோம் என்றும் அரசின் ஒவ்வொரு தவறுகளையும் உடனுக்குடன் எதிர்ப்போம் என்றும் தெரிவித்தார். தனது ஆட்சி காலத்தில் 2,70,000 கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினேன் என்றும், ஆனால் மக்கள் 2 பட்டன்களை மாற்றி அளித்துவிட்டனர் என்றும் கூறினார். ஆந்திர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மகாபாரத சகுனியின் தாயக்கட்டைகள் ஏற்படுத்திய முடிவுகள் போல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களவை சபாநாயகர் தேர்தல் ஜூன் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் தேர்தலில் பாஜக முன்னிறுத்தும் வேட்பாளரை ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரிக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் KC தியாகி தெரிவித்துள்ளார். சபாநாயகராக தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர் முன்னிறுத்தப்படுவார் என எதிர்க்கட்சிகள் பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்பாளரை முன்னிறுத்த வாய்ப்பில்லை என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.